Hello friends, welcome to Tamil Studio. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி ஒரு கேமை கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கவர்மெண்ட் லேப்டாப்ல ஒரு கேமை கிரியேட் பண்ணலாமா அப்படினு என்கிட்ட கேட்டிங்கனா கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2D கேம் தான் கிரியேட் பண்ண போறோம். என்னோட லேப்டாப்பும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான். அந்த லேப்டாப்ல தான் நம்ம ஒரு கேமை உருவாக்க போறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போற plugin பாத்தீங்கன்னா plugin சொல்லப்படுற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Godot engine. இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வந்து நல்லாவே செட் ஆகும். ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணலாம். இதே சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. பிசி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணலாம். இதே ஸ்டெப் தான் ஆண்ட்ராய்டுக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஆண்ட்ராய்டில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக பேசாமல் வீடியோ கிளப்பலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டுடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி ஒரு கேம் வந்து உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட Godot engine வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட் தான், ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் கவலைப்படாமல் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் கூட பண்ண வேண்டாம் காய்ஸ், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா. அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தது. ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி பார்த்தது, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம் 2 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து கிரேட் ஃபோல்டர் கேட்கும். அதுக்கு முன்னால் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பாத் அப்படின்னு இருக்கா. அதில் வந்து ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் பாத்தில் வந்து போட்டுக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா Godot அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து தனியாக வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்கிறேன். ஸ்கிம்டி ஃபோல்டர். இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் காட்டுது. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் எடிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கைஸ், இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 3D பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3D பற்றி பேச விரும்பலை. அது வரும் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு 2D கேம் தான் உருவாக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2D சீன் அப்படின்னு இருக்கா. அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2D பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நோட் 2D அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் மெயின். அதை வந்து நம்ம நேம் மாற்றிக்கலாம். மெயின் அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் பாடி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் பாடி 2D அப்படின்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி காட்டும். அது ஏன் வருதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். திருப்பியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ப்ரிட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இந்த ஸ்ப்ரிட் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கான் அல்லது கேரக்டர் இமேஜ். நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஐக்கானை வந்து யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ஐக்கான் இருக்கா. இந்த ஐக்கான் அப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல ஸ்ப்ரைட் அப்படின்னு அது கீழே டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டின்னு இருக்கும். அந்த எம்டியில் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஐக்கான் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அது உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸை வந்து இது பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வந்து கேரக்டர். நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் வந்து உங்களோட ஹீரோ கேரக்டர் வந்து இது இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சீன்ஸ் அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். கைனமெட்டிக் பாடி வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஐக்கான் நோடு செலக்டட் நோடு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாப்பப்பில் திருப்பி வந்து நீங்கள் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னு இருக்கா. அந்த பாத்தில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் திருப்பி ஒரு கிரியேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? சீன்ஸ் இருக்கா. இதில் கிரியேட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் பழைய பேஜுக்கு போகணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2D அப்படின்னு இருக்கா. இந்த 2D கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பழைய பேஜ் வந்துடும்.
ஸோ இப்போ ஸ்கிரிப்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் velocity ஈக்குவல் டு வெக்டார் அப்படிங்கிறது வந்து கேப்ஸ் லாக்கில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வெக்டார் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்து வெக்டார் 2 அப்படிங்கிறத கொடுத்தோம்னா, ஸோ வந்து நம்மளுக்கு 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூனா லெஃப்ட் ரைட்டு, ஒய் வேல்யூனா அப் அண்ட் டவுன். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வெக்டார் 2 கொடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த கோடிங். ஸோ ஃபங்க்ஷன் ஃபிசிக்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதிலே வந்துடும் ஃபிசிக்ஸ் ப்ராசஸ் டெல்டா அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் இன்புட் டாட் இஸ், ஸோ இஸ் ஆக்ஷன் ப்ரெஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்ஷன் ப்ரெஸ்டு அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்க்ரோல் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல யூஐ ரைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் கொடுங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒரு கொட்டேஷன் வச்சுட்டு, ஸோ இதில் வந்து வெலாசிட்டி வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டாட் எக்ஸு ஈக்குவல் டு ஒரு 100 இல்லைனா 110 வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து எலிஃப். ஸோ எலிஃபில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், இன்புட்டு கொடுத்துக்கோங்க. டாட் இஸ் ஜஸ்ட் ஆக்ஷன் ப்ரெஸ்டு, இதுக்கு வந்து டவுன். ஓகேவா? ஸோ டவுன் சேம் அதே மாதிரி கொட்டேஷன் போட்டு வெலாசிட்டி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் 110 கொடுத்தோம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? -110. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு, சரி கேஸ் இதில் வந்து தப்புட்டேன், வெலாசிட்டி. ஓகேவா? சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கோடிங் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஸ்லைட் அப்படின்னு ஒரு கோடிங் உண்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ மூவ் அண்ட் ஸ்லைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், ப்ளே ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் எஃப்ஐ கொடுத்தாலும் ப்ளே ஆகும். ஸோ நான் இதை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் செலக்ட் கரண்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப், புது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண அந்த ஐக்கான் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ மூவ் ஆகிட்டே இருக்குது. சூப்பர். சாரி கேஸ், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தான் கொடுக்கணும், நான் தான் தப்பு பண்ணேன். நம்ம வந்து ரைட் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? லெஃப்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட்டில் போகுது. ஸோ லெஃப்ட்டில் பண்ணுறேன், லெஃப்ட்டில் போகுது. பட்டு நிற்க மாட்டேங்குது. ஓகேவா? நான் வந்து கிளிக் பண்ண அடுத்த செகண்டு விட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வெலாசிட்டி 110, அதாவது மூவ் ஆகணும். 110 வெலாசிட்டி திசைவேகத்துக்கு வந்து மூவ் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் -110 வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். பட் நான் எந்த இடத்துலையுமே இது நிப்பாட்டணும், கிளிக் பண்ண எடுத்த உடனே நிப்பாட்டணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, எஸ்பாட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது பைத்தான் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா ஜிடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடாட் அப்படிங்கிறதுக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஸ்பாட்டில் வெலாசிட்டி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நின்றுட்டு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ரைட் கிளிக் பண்ணுறேன், அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், நின்றுட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது எப்படி அப் அண்ட் டவுன் பண்ண வைக்கிறதுனா இதே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இதை எப்படியே காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன்னா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ வெலாசிட்டி கீழே, ஸோ இதை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒய், அண்ட் இதில் டவுன், அண்ட் இதுலேயும் ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேயும் ஒய் மாற்றிக்கணும். ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருப்போம், இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஒய்யில் வந்து அப்படியே தலைகீழ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்பில் வந்து மைனஸ் கொடுங்க. ஸோ ஒய்யில் வந்து ப்ளஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நான் இது பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் நீட்டாக மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை இப்படி பண்ணாமல் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்
எக்ஸ்போர்ட் வேர் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஒரு 110. ஸோ 110 தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் அப்படிங்கிறதே கொடுத்துருவோம். ஸோ ஸ்பீடு இந்த இடத்துல மைனஸ் ஸ்பீட். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இந்த ஸ்பீட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு பண்ணி பார்க்குறேன். இல்லை கேஸ் நீட்டாக வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஜஸ்ட் ஒரு 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஸோ ப்ளே கொடுத்தோன்னே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் 15 ஸோ அந்த ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டரை எப்படி மூவ் பண்ணுறது அண்ட் ரன், ஜம்ப், ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.